இப்போ வந்து நாங்கள் பைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. இது எங்கே இருக்குது இந்த கோயில் அப்படின்னா, நாதேகவுண்டம்புதூர், அதாவது மாதம்பட்டி, அதுக்கப்புறம் பூலுவப்பட்டி, அதுக்கப்புறமா வந்து ஆலாந்தரையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நாதேகவுண்டம்புதூர்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு மாட்டியிருக்கும். அதுக்குள்ளே தான் வரணும். பாருங்கள், அதுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த பக்கமும் டேர்ன் ஆக வேண்டாம். பாருங்கள், கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது கால பைரவர் அப்படிங்கிற நம்ம பைரவர் கடவுளை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கோம். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே தான் வந்து கோயில். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 6 மணிக்கு அங்கே போனோம். 6 மணிக்கு அவ்வளோ கூட்டம், அத்தனை கார் நிற்கிது, வண்டி எல்லாம். பட் எதில் வந்தாலும் அதை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க. பார்த்தீங்களா அந்த மலை தெரியுதுங்களா? அந்த மலையை பார்க்கும்போது அப்படியே இந்த நம்ம பைரவர் வந்து படுத்துட்ருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கவனித்து பாருங்கள். நாங்கள் போனோன்னே எல்லாம் அந்த யாகத்துக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தாங்க. நானும் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு யாகம் வந்து 206 யாக குண்டங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நானும் கலந்துக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். சரியான கூட்டம். சரி, நம்மளால் முடிஞ்ச அந்த பழம், அந்த மூலிகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இந்த பாப்பா பண்ணதில் இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து இங்கே வந்து உட்காந்தேன். என்னோடய பொண்ணை உட்கார வச்சுட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் நம்ம போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து உட்காந்துட்டேன். இந்த பனி இலையெல்லாம் பாருங்கள், இந்த மூலிகை இதெல்லாம் கொடுக்குறது வந்து என்னுடைய சிஸ்டரு. அவங்க மூலிமா தான் இந்த கோயிலே எனக்கு தெரியும். நான் முதல்ல இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்கள், என் பொண்ணு ரொம்ப ஜாலியாக இது என்ன மாலை அப்படின்னா, இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரியான மாலையை நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம அதை போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரியான வழக்கம் வந்து இந்த கோயிலில் தான் நான் பார்க்குறேன். புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்ததுங்க. இந்த மாதிரி மாலை கொடுத்து உட்கார வச்சு இந்த மாதிரியெல்லாம் எந்த கட்டணமும் இல்லை. அது ரொம்ப ஸ்பெஷல். பாருங்கள், எங்கள் அக்கா தான் கூப்பிட்டாங்க, அபிஷேகம் நடக்குது அப்படின்னு. இந்த யாகமெல்லாம் முடிச்சுட்டு இப்போது இந்த அபிஷேகம் வந்து நைட்டு 9:30 மணிக்கு இந்த அபிஷேகம் நடக்குது. அப்பவும் கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது. பார்த்தீங்களா? மேக்ஸிமம் யாருமே போகலை. எல்லாருமே அந்த கடைசி பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சரி, நான் உங்களுக்கு காமிக்கணும், உங்களால் வர முடியாமல் இருக்கலாம், ஸோ நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க. இப்போது இந்த கால பைரவர் பற்றின எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கால பைரவர் அப்படின்னா திகம்பர ரூபர், அதாவது ஆடை இல்லாதது அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. திகம்பர ரூபர், கால பைரவர் அப்படின்னாலே ஒரு பலம். இப்போ கால பைரவர் அப்படின்னா சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றியவர்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது அண்டகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றினவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவபெருமானுக்கு இவர் மகன் முறையில் அப்படி மகன் அந்த மாதிரி கால பைரவர் நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றியிருக்கார் இல்லைங்களா? அதனால் இவரும் சிவபெருமானின் மகன் அம்சமுடையவர் தான். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து 8 பைரவர் இருக்கிறாரு. இந்த 8 பைரவரும் 7 பைரவர் 10 அடி.
இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பைரவர் மட்டும் 10 அடிக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். அது ஏன்னு எனக்கு தெரியலை. நான் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த 8 பைரவருடைய பேரெல்லாம் நான் சொல்கிறேன். அசிதாங்க பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், குரு பைரவர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கிடையாதாம்மா. ருரு ருரு பைரவர், அப்புறம் கால பைரவர், சண்ட பைரவர், அதுக்கப்புறம் வந்து சம்ஹார பைரவர், தீக்ஷண பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 8 பைரவருங்க இங்கே அப்படியே இருக்கார். ஸோ இதை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா காசி இருக்கு இல்லைங்களா, நம்ம புனித ஸ்தலம் அப்படின்னு நம்ம நம்பப்படுற காசியில் இந்த பைரவர் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அப்போது இவர் வந்து பைரவருங்கிறதே வந்து காவலுக்குரிய ஒரு தெய்வம்தான். இப்போ நம்ம வந்து நிறைய சிவன் புனித ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக இந்த கால பைரவரை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல எல்லாமே இந்த பைரவர் இருப்பார். ஸோ இந்த பைரவர்னால் என்ன ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த பைரவரை நம்பி நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ சிவபெருமானுடைய அம்சம் உடையவர் இவர் பைரவர். ஸோ இது வந்து நம்ம காசியில் போனால், காசிக்கு நான் இன்னும் போனதில்லைங்க, ஆனால் போனவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பக்கமும் இருப்பாராம் காசியில். அதாவது காசிநாதன் அப்படின்னே சொல்கிறாங்க பைரவரை. காசிக்கு போனால் நம்ம பார்க்கலாம், ஆனால் தனித்தனியாக தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த கோயில் இருக்கிற மாதிரி ஒன்றா பார்க்க முடியாது. அது இந்த கோயிலில் ஒரு சிறப்புங்க. அதுக்கப்புறம் பைரவரை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வழிபடலாம், எந்தெந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னா இவரை வழிபடலாம். செல்வம் வேணும், கடன் இருக்குது, இல்லை நோயினால் ரொம்ப வலி தீராத வலி அப்படின்னா நம்ம இவரை வழிபடலாம். அதுக்கப்புறமா சனியோட தொந்தரவு, அஷ்டம சனி, பாதச்சனி, இந்த மாதிரி எல்லா விதமான சனி பிரச்சனைகளுக்கும் இவர் தீர்வளிப்பார். அரசியல் வளம், கர்ம வினை தீர, அப்புறம் பில்லி சூனியம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடியவர் இந்த பைரவருங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு பிரச்சனை, அப்புறம் இது எல்லாத்துக்குமே காசு வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், தொழிலில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த பைரவரை நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை இல்லாதவங்க ஒரு நாய் இருக்கு இல்லைங்களா, நாய், அதாவது பைரவனுடைய ஆஸ்தான வாகனம்னா அது நாயின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு நாயை வாங்கிட்டு வந்து வீட்டில் குழந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா, வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது நார்மலாக, அதாவது குழந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் நிறைய வீட்டிலலாம் நம்ம பார்க்கும்போது நாய்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நாய்க்குன்னு ஒரு பெட்டு தனி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அப்படி வளர்க்கணும். அதுக்காக நீங்கள் பெட்டெல்லாம் கொடுக்கணுன்னு நான் சொல்லலை. அதையும் ஒரு குழந்த மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக குழந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. ஸோ குழந்தை இல்லாதவங்க முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பைரவரை வந்து எந்தெந்த நாளில் வழிபடலாம் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமாமாங்க. அதுக்கப்புறம் தேய்பிறை பௌர்ணமி, அதுக்கப்புறமா அமாவாசை, இந்த மாதிரி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் எல்லா நாள்லேயும் வழிபடலாம். பைரவரை நீங்கள் எல்லா நாள்லேயும் வழிபடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் முக்கியமாக ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக நடுநிசி அப்படிங்கிற அந்த டைமில் வழிபடணுமாமா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர் அப்படின்னா
இவருக்கு முக்கியமாக வாசனையுள்ள பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா. சந்தனம், அதுக்கப்புறம் சிவப்பு நிற அரளி ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. மல்லிகை வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நெய் தீபம் ஏற்றலாம், 9 விளக்கு ஏற்றலாம். அதாவது 9 விளக்கு 11 விளக்கு அப்படின்னு ஏற்றி நம்ம வழிபடலாம். நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடும். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் குடும்பத்தோடு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்புன்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தம்பதிகளாக போகிறது மிகவும் சிறப்பு.